Hi friends, welcome to wafiq kitchen. நம்ம இன்னைக்கு வீடியோல ஆல்மண்ட் chocotruffle கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல் வந்து ஈரம் இல்லாம இருக்கணும். இல்லாம நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர் ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான மாவு வந்து ஒரு ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்க போறோம். ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். அதனால நம்ம ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இதில் வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 4 ஸ்பூன் மைதா மாவை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு பொதுவாக 4 ஸ்பூன் கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம எத்தனை ஸ்பூன் எடுக்கிறோமோ அத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணணும். அதிகமாக எடுத்துடக்கூடாது. அதில் வந்து 4 ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இதில் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல். இப்போ நான் இதில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். 3 முட்டையும் அதில் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா வந்து நம்ம பீட் பண்ண போகிறோம். முட்டை எடுக்கும்போது அது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து முன்னாடியே எடுத்து வச்சிடணும். நம்ம உடனே எடுத்து அடித்தோம்னா அந்த ப்ளஃபினஸ் வராது. அதனால் ஃப்ரிட்ஜில் இல்லாத முட்டையாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேக்கும் நல்லா வரும். இதை வந்து நல்லா ப்ளஃபியாக அடிச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அடிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற பேட்டரை அதோடு சேர்த்து விஸ்கில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம பேட்டரை சேர்த்ததுக்கப்புறம் பீட்ரு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மாவை ஒரேடியாக போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே சைடாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம கேக் வந்து ஹார்டாயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். நான் வந்து பாலில் ஒரு மூடி வினிகர் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வினிகர் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதோட நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நான் 1/4 கப் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆயிலை அதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம 1 கப் மைதா எடுத்தோம்னா இதெல்லாம் தான் அளவு.
எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா இதிலே நீங்கள் வந்து டபுள் ஆக்கிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்பே அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நம்ம எல்லா பக்கமும் அது படுற மாதிரி தட்டி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேட்டரை அதில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றும் போது அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும். பபிள்ஸ் வராத மாதிரி நல்லா வந்து மாவை கரெக்டாக தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு அது மேலே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்க பேனை அந்த தோசைக்கல் மேலே வச்சுருங்க. வச்சு ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்ம கேக் வந்து ரெடியாக இருக்கும். நம்ம கத்தியில் ஒட்டாமல் வரணும். பார்த்திங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் கேக்கை நான் வேறு இதில் எடுத்து வச்சுட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நான் 3 கேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம கேக் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேக்கை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஷார்ப்பான நைஃப் வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் வந்து உடையாமல் வரும். இப்போ வந்து கேக்கை நம்ம கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் 3 கேக்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே சுகர் சிரப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வந்து நம்ம டாஸ் பண்ண போகிறோம். விப்பிங் க்ரீம் வந்து நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்சுருந்த இன்னொரு கேக் பீஸை வைக்க போகிறோம். அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம சுகர் சிரப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் விப்பிங் க்ரீம் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம டாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நான் பாதாம் பிஸ்தா ரெண்டையும் வந்து ஸ்லைஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம இன்னொரு கேக் பீஸ் வந்து வைக்கிறோம். வச்சுட்டு மறுபடியும் சுகர் சிரப் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம எந்த அளவு நம்ம சுகர் சிரப் வந்து நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அளவு வந்து கேக் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா இதுவுமே நம்ம செஞ்சு வச்சுக்க போகிறோம். பாதாம் பிஸ்தா மேலே தூவிட்டு மறுபடியும் கேக் வைக்க போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம பண்ணுவோம். விப்பிங் க்ரீமை எல்லா பக்கமும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் சாக்லேட் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நல்லா எல்லா கேக்லேயும் நல்லா படுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி விட்டுறணும். நம்ம கேக் செய்யும்போது நல்லா பொறுமையாக செய்யணும். அப்போ தான் அது வந்து கரெக்டான ஃபினிஷிங்கில் வரும். இப்போ வந்து கேக் வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேக்கு மேலே சின்னதாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். சுகர் பால்ஸ் போட்டிருக்கோம். விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். என்னோடய செகண்ட் சனுக்கு வந்து பர்த்டே, அதனால அந்த கேக்கை வந்து நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணோம்.
நீங்களும் வீட்டிலே கேக் செய்யலாம், ஈஸி தான். இப்போ வந்து குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.